என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அந்த சூர்யா இன்னமும் உயிரோட தாண்டா இருக்கான். என்ன சொல்ற? சூர்யா இன்னும் உயிரோட இருக்கானா? டே, நீ தானடா அவனை கொண்டு அப்புறம் எப்படி உயிரோட இருப்பான்? அது தாண்டா சொல்ற. எப்படி உயிரோட தப்பிச்சு வந்தானே தெரியலடா. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அஞ்சலி கூட இருந்தது சூர்யா தாண்டா, அது அஜய் கிடையாது. அஜயா நடிச்சிட்டு இருந்திருக்கான். டே, அப்ப அவன் இன்னும் சாகலையா? அத தாண்டா நானும் சொல்றேன், அவன் இன்னும் சாகலடா. எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியலடா. அடுத்து என்னடா பண்ண போற நீ? இல்லடா, அடுத்து அதுக்கப்புறம் தாண்டா பாக்கணும். நீ இந்நேரம் யோசிச்சிருப்பியே. இல்லடா, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. ஓ அப்படியாடா, சரி அப்ப கொஞ்ச நாள் விட்டுரு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கலாம். ஆமாண்டா, அதை தாண்டா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகேடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். சரி போயிட்டு வாடா. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன்டா. இனிமே இறங்குறதா இருந்தா நான் தான் இறங்கலாம்னு இருக்கேன்டா. என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு, யார்ட்டையும் சொல்லாம அந்த அஞ்சலியை என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னா சொதப்பி விட்டுருவீங்களோன்னு பயமா இருக்கு, அதனால நானே பாத்துக்கிறேன்டா. இன்னையில இருந்து அவளோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. துடிக்க போறாங்க அவங்க. நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? உன்னதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏண்டி என் மூஞ்சி முன்னாடி நிக்கிற நீ? வருண், கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நானா தேடி வந்திருக்கேன்னு ஓவரா கத்தாத, சரியா? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? என்ன மண்ணாங்கட்டி நாளா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு என்ன? வருண், கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி வச்சுட்டு யோசிச்சு பாரு, இன்னைக்கு என்ன நாள்? எனக்கு அவசியம் இல்லடி. உனக்குதான் அந்த அஜய் அஜய் இருக்கால, அவ கூட போக வேண்டியதானே? வருண், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள்ரா. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இன்ட்ரடியூஸ் ஆனோம்டா. எப்படியோ ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் வந்தாச்சுடி, இது ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆமாண்டி, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. அதுலயும் இங்க இருக்க ப்ரொஃபசர் எல்லாம் ஓகே தான்ல? ஆமாண்டி, பயந்துட்டே வந்தோம், இப்ப ஓகே தான். சரி விடுவா, கிளாஸ்க்கு போவோம். ஆமாண்டி, இல்லாட்டினா ப்ரொஃபசர் திட்டினாலும் திட்டுவார் போல. அவர் ஏதோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஏண்டி? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். எப்படியோ நீ சேர்ற காலேஜ்ல என்னையும் சேர்க்க வச்சுட்டடி. எனக்கு பக்கத்துலயே ஒரு காலேஜ் இருக்கு, அங்கேயே போயிருப்பேன். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர வச்சுட்டடி. அப்புறம் நான் மட்டும் தனியா வர மாதிரி இருக்கும்டி. அப்புறம் நான் மட்டும் வரும்போது எனக்கு எவ்வளவு போர் அடிக்கும், யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. அதுதான் வந்துட்டே விடு. நம்ம போலாம். உனக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதா? அங்கிட்டே பிரச்சனையா தெரியல. நம்ம வந்து நின்னதுல இருந்து ஒரே சவுண்ட், அடிக்கிற சவுண்ட் மாதிரி இல்ல? ஆமாண்டி, ஏதோ சவுண்ட் கேக்குது எனக்குமே. சரி வா, நம்ம போய் அந்த சைடு பாத்துட்டு வருவோம். ஓகேடி. அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா ரொம்ப வலிக்குதுங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. அச்சோ, நாங்க சொல்றதை கேட்கல, இப்படிதானே உனக்கு நடக்கும். டேய், ஆடுறாது, அது ஒரு பொண்ணுடா. இவனை 4 அடி அடிடா. இன்னும் மேல ஒரு அடி கை வச்சு பாடுறா. அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க? விடு. உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாங்க? அவனை எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு. உனக்கு என்ன? அவனை போட்டு அடிக்கிறோம் மிதிக்கிறோம், உனக்கு என்ன? நானும் உன்னை அடிக்கிறேன் மிதிக்கிறேன், அப்படியே போயிருவியா? அவன் தான் அவ்வளவு கெஞ்சுறாளே, எதுக்குடா பிடிச்ச அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் ஏதாவது தப்பு பண்ணானா? ஏன் அவன் எங்க பேச்ச கேட்கல, அதனாலதான் நாங்க அடிக்கிறோம். பேச்ச கேட்கறதுக்கு இந்த காலேஜ்ல நீங்க என்ன ப்ரொஃபசரா? இல்ல இந்த காலேஜோட ஓனரா? நீங்க பேசுறதெல்லாம் அவன் கேட்கறதுக்கு என்ன திமிராடி உனக்கு? திமிரனே வச்சுக்கோடா. அத்தனை இப்படி போட்டு அடிச்சதும் இல்லாம வாய் பேசுறீங்களா நீங்களா? எல்லாம் அடங்க மாட்டேடி. கை வச்சிரு பாப்போ. இல்ல நீ கை வச்சிட்டு சும்மா போயிருவே நினைச்சிட்டு இருக்கியோ? என்ன பார்த்தா உனக்கு என்ன பயந்தால் குடி மாதிரி தெரியுதா? கைய விட்டுறி, கை வலிக்குது. வலிக்கட்டும்டா, அவன் அடிச்சிருக்கும் போது இப்படிதானே வலிச்சிருக்கும். கை தானே வலிக்குது, அது கடக்குது ஒரு பக்கம். ஒருத்தனை பிடிச்சு அடிச்சதே தப்பு, நீ இவ்வளவு திமிரா ஆடிட்டு இருக்கியா? என்ன எல்லாரும் மதிக்கிறவங்க, கைய எடுத்துரு. எல்லாரும் மதிப்பு கொடுக்கறாங்க நினைச்சிட்டியோ? இல்ல, உன் பயத்துல இது பண்றாங்க. மதிப்பு வேணும்னா அவங்க நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் தன்னை தானே தேடி வரும் அந்த மதிப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி எல்லாம் பண்ணிட்டா நான் உன்னை மதிப்பை நினைச்சிட்டியோ? ஒரு பையனை பிடிச்சு அடிச்சதே தப்பு, இவ்வளவு திமிரா ஆடிட்டு இருக்க நீ. என்னடி திமிரா உனக்கு? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கேன், திமிர்னே வச்சுக்கோடா. கை வலிக்குது, கைய விடுறி. விடுடின்னு சொன்ன. கை ஓங்கும் போது நல்லா இருந்துச்சோ? கை ஓங்கும் போது நல்லா இருந்துச்சுல, இப்பவும் வலிக்கட்டும். நீ அடிச்சா நான் அடி வாங்கிட்டு அப்படியே போயிருவே நினைச்சிட்டு இருக்கியோ? என்ன எங்க அண்ணன் ரொம்ப தைரியமா வளர்த்து வச்சிருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப கூட ஒரு பிரச்சனை இல்ல, நீ கை ஓங்குறன்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வையே, நீ அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் நீ உயிரோட இருக்க மாட்டடா. போன போது பழச்சு போ, எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் நீயும் இந்த காலேஜ்ல தானே படிக்கிற, விடு. நீ பழச்சு போ, நீ பயப்படாத, அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன்னு. என்னையே எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ கை வச்சிட்டல. கை வைக்கல இரும, கைய பிடிச்ச நீ தானே அடிக்க வந்த, நான் கை பிடிச்ச, இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு சீனியருக்கு நீ மரியாதை கொடுக்காம போயிட்டடி. ஒரு ஜூனியருக்கு நீ மதிப்பு கொடுத்திருந்தா நான் சீனியருக்கு மதிப்பு கொடுத்திருப்பேன். நீ கொடுக்கலனா நானே இனிமே உனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்டி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. திமிர திரும்பி டம்பர்டி பேசிட்டு இருக்கல இங்க.
சரக்கு போட்டு கூப்பிடுற அவனு திரும்புறான். என்ன சீனியர் போங்க. இங்க பாத்துக்கோ, இனிமே யார்த்தையாவது வம்பளுத்துன்னு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல இந்த அஞ்சலி நிப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா இந்த போற வரவங்க கிட்ட எல்லாம் வம்பளுக்க வர வச்சுக்காத, சரியா? இனிமே நீ எங்க பிரச்சனை பண்ணாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. வம்ப விலைக்கு தேடி போற ஆளுதான் இந்த அஞ்சலி. அவனே சும்மா விட்டுட்டு போயிருப்பா, இவ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா. இனிமே எங்கேயாவது பிரச்சனை பண்ண அவனே, அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டடா. உன்னால சாவடிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் நான் ஜெயில போய் உட்காரணும். இந்த காலேஜ் இருக்குல்ல, காலேஜ், இந்த காலேஜை விட்டு உன்னை தூக்கிடுவேன். இது என்னமோ இவங்க அப்பா காலேஜ் மாதிரி தூக்கிடுவேங்கிறா. ஆய கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றியா? நம்ம ஏதாவது நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. ஓன் காலேஜா இருந்தாதான் டெர்மினேட் பண்ணணும்னு இல்ல, சரியா? இனிமே எங்கேயாவது வம்பெழுத்து பாரு. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல இல்ல, எந்த காலேஜ்லயும் உன்னால படிக்க முடியாது. அப்புறம் எல்லா காலேஜ்லயும் நான் வந்து வந்து உன்னை டெர்மினேட் பண்ணுவேன். உனக்கு தேவையில்லாத வேலையா இருக்கும். இதுக்கு மேல வம்பளுக்காத யார்ட்டையும். இந்த சீனியர் கிட்டே நீ வம்பு வச்சுக்கிட்டே இருக்கு உனக்கு. திரும்ப நான் தான் சொல்றேன், நீ எங்கேயாவது போய் சண்டை போட்டு பாரு. அந்த இடத்துல இந்த அஞ்சலி நிப்பா. அதுக்கப்புறம் கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சுன்னா என்ன கேட்க கூடாது. எங்க அண்ணன் என்ன தைரியமா வளர்த்திருக்கா, சரியா? வளர்த்தது என் அப்பா அம்மாவா இருந்தாலும் எங்க அண்ணன் அவ்வளவு தைரியம் கொடுத்திருக்கா எனக்கு. ஏ வாடா போல, அப்புறமா பாத்துக்கலாம். வரேன்டா, உனக்கு ஒரு நாள் இருக்குடி. சிப்பா வந்துட்டா. ஒரு நாள் இருக்கு, 2 நாள் இருக்குன்னு போடா. அச்சோ வலிக்குதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். பாத்துக்கோடி வரேன். ஆமா இவ்வளவு நேரம் பாத்துட்டு தான் இருக்கேன், நீ போயிட்டு வா. எங்க அடிச்சா திரும்பி அடிக்கலாம்ல. இல்லைங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்க ஓவரா என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க போங்க, அவனா ஒரு சப்பால. அவன்கிட்ட போய் நீங்க அடி வாங்கிருக்கீங்களே. உங்க பேரு? என் பேர் வருண்ங்க. சூப்பர் நேம்ங்க. இவ எங்க போனா எல்லாத்துக்கும் வம்ப தேடி எடுத்துக்குவா போல. அம்மாவே இருக்க மாட்டா. இதுக்கு மேல அந்த கிறுக்க வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. என்னமோ பண்ணிட்டு நம்ம இருக்கோ அவ இருக்கா பாத்துக்கலாம். இவெல்லாம் ஒரு சப்பாலு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அச்சோ என்னங்க இனிக்குதா? இனிக்குதா? நீங்க உங்களுக்கு மட்டும் வலி இல்லாம இனிக்குது போல. எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. நீங்க திருப்பி இனிக்குதுன்னே சொல்றீங்களே. அவரு வலிக்குதுன்னு சொல்றாரு. இந்த எருமை ஏன் மாத்தி சொல்லிட்டு இருக்கா? அச்சோ வலிக்குதுங்க ரொம்ப. என்னங்க திரும்பி இனிக்குதுங்கிறீங்க? நீங்க காலையில எது சர்க்கரை எது சாப்பிட்டீங்களா? இல்ல உங்க ரத்தத்துல சர்க்கரை ஏதாவது கலந்திருக்கா? யாருங்க நீங்க? வலிக்குதுங்க. அச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் இனிக்குது வலிக்குதுன்ட்டு. அவர் இனிக்குதுன்னு சொல்லல, வலிக்குதுன்னு சொன்னாரு. அம்மா உனக்கு யாராவது சோறு போட்டுட்டு இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் என்ன பைத்தியம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? சரியான கால் வலிடி. உனக்கு இந்த தைரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? இவ்வளவு தைரியமா உன்னை யாரையும் இருக்க சொன்னது? ஏன் இவ்வளவு தைரியம் இருக்க கூடாதா? இருக்கலாம். யார் சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு பிரச்சனைனா நீ போய் நிக்கிறது முதல்ல நிப்பாட்டு. என்னாலாம் முடியாதுப்பா. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிக்கதான் செய்வேன். எங்க அண்ணன் சொல்லி வளர்த்திருக்கா. நீ ஒரு அண்ணன் கூட பிறந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன குத்தி காட்டுறியா? இல்லடி சொல்றேன். அண்ணன் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பார்த்து பார்த்து சொல்லி தருவாங்க, தெரியுமா? அதுலயும் முக்கியமா யாருக்காவது பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா நீ போய் தைரியமா நிக்கணும், அவங்க கிட்ட ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ணனை முதல்ல கூட்டிட்டு வாடி, உனக்கு இருக்கு. தாராளமா கூட்டிட்டு வரேன்டி. எப்படிங்க இன்னமும் வலிக்குதா இல்ல ஓகே தானா? இல்ல ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா நீ எதுக்கு அவர் வலிக்குதுன்னு சொல்லும் போது இனிக்குதுன்னு? அப்பதான் அவருக்கு வலிக்கிறது தெரியாதுன்னு சொன்னேன். ஓ இப்படி யாரு உனக்கு சொன்னது? யாரும் சொல்லல, நானா எடுத்துக்கிட்டேன். வாய் மூடுறிய கொஞ்சம். எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து நிக்க மாட்டோமா? உங்களுக்கும் யாராவது சோறு போட போறாங்க, எந்திரிச்சு நின்னுங்க. ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இல்லங்க, இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஓ நீங்களுமா? நானும் தாங்க. நீங்க கேங்ல சேர்ந்துக்கிறீங்களா? என்ன மண்ணாங்கட்டி உனக்கு கேங் இருக்கு? நீனா? சூப்பர். இது ஒரு கேங்குங்கிற பத்தியா? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? வாய மூடுறிய கொஞ்சம். கேங்குக்கு பேர் வைக்கிற அளவுக்குலாம் போயிட்டா என்ன நீ? எல்லாத்தையும் சேர்த்துக்கோடி. என்னங்க வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கும் யாரும் இல்ல, எங்களுக்கு இன்னொருத்தவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும். ஓகேங்க. உங்க பேரு? என் பேர் அஞ்சலி. உங்க பேர் வருண், கரெக்டா? கரெக்ட். எப்படி தெரியும்? அதுதான் நீங்க இவகிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டேனே. எக்கம்மால ஒட்டுன்னு கேட்டிருக்கேன். எருமை அடங்குறியா? லாக்கர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருந்துச்சு, எடுக்க வந்தேன். இங்க இருந்து பக்கத்துல தானே. நீங்க பேசுறது கேட்காம இருக்குமா? சரி ஓகேடி. ஆமா யார் என்னன்னு தெரியாம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸா கேக்குறேன். இவங்க ஃபேஸ் பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்க மாதிரி தாண்டி இருக்கு. அடி வாங்கிட்டால உனக்கு தெரியும் எப்படிதான். என்ன ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறீங்களே? நான் ஒரு கோலை, என்ன ஃப்ரெண்ட்ஸா வச்சுப்பீங்களா? இதுல என்னங்க இருக்கு? கோலைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க கேங்குள்ள மட்டும் வாங்க. நீங்க எவ்வளவு தைரியமாக்குறீங்கன்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு தைரியமாயிருவீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கை குலுக்கிக்கலாமா? தாராளமா. அப்பனா நீங்களும் தான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன இதெல்லாம் பேசினா மட்டும் உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்குவேன் நானு. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனிய வருண். எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா எனக்கு? அட வருண் என்னாச்சு இவ்வளவு வேகமா ஓடி வர? அசையாத விட்டுட்டியாடா இவ்வளவு வேகமா ஓடி வர? இல்ல உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன். என்னாச்சு? ஏன் என்ன பக்கம் ஓடி வந்த? நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப சொல்லலன்னா அடுத்த டைம் சொல்ல முடியாதுன்னு யோசிச்சேன். அதனால தான் சொல்ல வந்தேன். என்னடா ஆச்சு? என்ன சொல்ல வந்திருக்க? அஞ்சலி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு? என்னன்னு தைரியமா சொல்லுடா. எங்க அண்ணன் வேற வந்துருவான், சீக்கிரம் சொல்லு. இல்ல அது வந்து என்னடா தயங்குற? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்லி தொலைடா. ஐ லவ் யூ அஞ்சலி. என்ன விளையாடிட்டு இருக்கியா வருண்? நீ எதை விளையாடணும்னு உனக்கு தெரியவே இல்லடா. ஏய் லூசு, அவன் சீரியஸா வச்சு பேசிட்டு இருக்கான். வருண்
ஆமா அஞ்சலி, நான் உன்னை லவ் பண்றேன் அஞ்சலி. உன்கிட்ட எத்தனை டைம் நான் சூர்யாவை பத்தி பேசியிருக்கேன்டா, கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கலல. சூர்யாவை மட்டும் தான் லவ் பண்றேன்னு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கலடா. எனக்கு நீ சூர்யாவை லவ் பண்ணதாண்டி எனக்கு கடுப்பே ஆச்சு. அன்னையோட நம்ம நட்பு உடைஞ்சிருச்சுடா. எப்பயோ எத்தனையோ டைம் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சானா நீ புரிஞ்சுக்கலல. உன்னை பார்த்து பேசணும் தான் வந்த, இன்னைக்கு கூட நீ புரிஞ்சுக்க மாட்டல. எனக்கு நீ காதலி மட்டும் தான், நீ ஃப்ரெண்ட்ஸா உன்னை ஏத்துக்கவே முடியாதுடி. இப்ப வாழ்ந்த நட்பு திரும்பி வராதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன்டா. நம்மளோட நட்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஏன்டா அப்படி பண்ற? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட காதலி மட்டும் தான் வேணும் எனக்கு. அருண் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நம்ம எவ்வளவு நட்பா இருந்த, யோசிடா கொஞ்சமாச்சு. எனக்கு நட்பு வேணாண்டி. இப்பவே என் காதலியே என் கூட வரேன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. நம்ம எவ்வளவு ஜாலியா விளையாண்டுருப்போம், எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம், எவ்வளவு ஜாலியா ஊர் சுத்தி இருப்போம். நட்பு அவ்வளவு புனிதமானது, ஏன்டா இப்படி பண்ற? என்னால உன்னை ஏத்துக்க முடியாதுடி. இன்னைக்குதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனனால உன்கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன், நீ புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல என்ன ஆனாலும் நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக அவ்வளவு ஏங்கிட்டு இருக்கேன், நீ புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுவேன்னு நம்பிக்கலடா. குட் பைடா வருண். கொஞ்சம் கூட நீ யோசிக்கல வருண். அண்ணு கூட வருண் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிருவானா, இன்னைக்கு போய் பேசி பாப்போமோன்னு சொன்னா தெரியுமா? நான் இன்னும் மாறலடா வருண். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. 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 இப்போ எல்லாம் அதான் பண்ணாலும் என்ன திருத்த முடியாது உன்னால. எனக்கு நீ லவ்வரா வேணும்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப அது கூட எனக்கு வேண்டாம். எனக்கு நீயும் சூர்யாவும் நல்லாவே இருக்க கூடாது, சந்தோஷமா மட்டும் இருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதை நான் பார்த்து கண் குளிரணும். எனக்கும் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். எப்ப எனக்கும் உன் மேல காதல் வந்துச்சோ அப்பவே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒன்று கட் ஆயிடுச்சுடி. இதெல்லாம் நானும் யோசிச்சேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப காலம் போனா சூப்பரா இருக்கும்னு சொல்லி. இப்ப கிடையவே கிடையாதுடி. நம்ம நட்பு என்னைக்கு நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லி அப்பயே உடஞ்சிருச்சுடி. ஹலோ சாம், சொல்லு சாம். இன்னைக்கு உன்னை ஆபீஸ்க்கு பிக் பண்ண உள்ளார வரும்போது உன்னோட டேபிள்லயே வச்சுட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா ஷாலு? ஓகே சாம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்பயே தேவையா சார்? எனக்கு ரொம்ப முக்கியமா அது தேவைப்படுது, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே சாம், நான் எடுத்துட்டு வரேன். சரி ஷாலு. சாம் நீ கொஞ்சம் வெளியில வந்துரு, நான் வெளியில கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். ஓகே, நான் வெளியில வந்துடுறேன் ஷாலு. ஓகே சாம். என்ன ஃபைல சொல்றான்? இந்த ஃபைலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எடுத்துட்டு போவோம். வெளியில வந்தா பரவாயில்ல, உள்ளார போனா அவ ஏதாவது சொல்லுவா. என்கிட்ட வாங்கி கட்டிக்காம அவ போக மாட்டா. அவளுக்காகனே அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா. என்ன பண்றது, சாம்காக போய் தானே ஆகணும். அச்சோ, மேனேஜர் கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு போறது? மேனேஜர் கொஞ்சம் தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோமா? அப்படியே சொல்லிட்டு போவோம். ஷாலு எங்க போறீங்க? சார் நம்ம ஆபீஸ் விஷயமா தான் சார் வெளியிலேயே போறேன். என்ன விஷயம்? இல்ல சார், புதுசா ட்ரைனிங் பண்ணவர் இருக்கார்ல சார். ஆமா சார், அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் காட்டணும், அதனால தான் அவர் ஆபீஸ்க்கு போறேன் சார். நான் அவங்க கிட்ட தான் சார் நான் போய் டவுட் கேட்கணும், அதனால தான். நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்? இவர் அதுக்கு மேல இல்ல சார், இவர் எப்படி வேலை செய்வாரு? ஓகேவா? உங்களுக்கு தானே சார் நல்லது. அப்ப சரி, நம்ம ஆபீஸ்க்கு நல்லதுன்னா போயிட்டு வாங்க. ஆமா, இவன் ஆபீஸ் மட்டும் வளரணும், மீத்தவங்க ஆபீஸ்ல கீழே இறங்கணும். எரும மாடு எவ்வளவு கேள்வி கேக்குறான். இதே தலை சுத்துதுன்னு சொல்லியிருந்தோம் அவ்வளவுதான், நம்மள விட்டுருக்கவே மாட்டான்டா. நல்ல வேலை டக்குன்னு ஒரு டாபிக்கை யோசிச்சு இது பண்ணிட்டோம். அந்த ஃபைல கொடுங்க, என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்ன பண்றது? டைம் ஆயிடுச்சு சார், டக்குன்னு புக்னு இல்லாட்டினா அவர் சாப்பிட போயிருவாரு. அப்புறம் நம்ம ஆபீஸ் மேல இருக்கிறது கீழே வந்துரும் சார். ஆமாமா, நீங்க போங்க நீங்க போங்க. நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். நம்ம ஆபீஸ் பெருசா தான் இருக்கணும். நீங்க போங்க நீங்க போங்க. நீ பெரிய பில்டிங்கா கட்டி வச்சுக்கோ, ஆபீஸ் பெருசா இருக்கும். இவன் ஆபீஸ் வளர நம்ம தெரு தெருவா போகணுமா? ஐயோ, நம்ம வர வரைக்கும் இவன் கண்ணில் சஞ்சு பராம இருந்தா சரிதான்ப்பா. சஞ்சு பட்டுட்டான் அவ்வளவுதான், நம்ம ஜோலி முடிஞ்சு. நம்ம பாத்துக்கோ, அப்ப கூட சஞ்சு இங்க இருக்கா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சுல. சாமுக்கு கால் பண்ணா சாம் எடுக்க மாட்டேங்கிறான். வருவான்னு நினைக்கிறேன், ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பான். நீங்களா சாமோட ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்க வைஃப் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சேங்க. ஓ, நினைச்சீங்களா? சந்தோஷங்க. ஊருக்கே தெரியலனாலும் இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிரும்டா. இங்க இருந்து தெரியும் தான் தெரியல. இந்தாங்க, உங்ககிட்டயே சாம் ஃபைல் கொடுக்க சொன்னா. ஆமா, என்கிட்ட தான், நீங்க கொடுங்க. நீங்க கொடுத்துட்டு அப்படியே திரும்பி போயிருங்க. நினைச்சவன் இங்க வந்தா வம்பளுக்க தான் செய்வான்னு. நம்மளே வந்து வாங்கி இருக்கணும், எல்லாத்தையும் எம்டியே சொல்லணும். எனக்கு வழி தெரியும், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இல்லைங்க, சும்மா சொன்னேன். இவ செஞ்சு இந்த டாக்குமெண்ட்டை புடிச்சிட்டு தயவு செஞ்சு உள்ளார போங்க. எனக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுங்க கொடுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேலை இருக்கும்? இதுக்கு மேல சாம துரத்தி காதலிக்க தேவையில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்க தேவையில்ல. அச்சோ, உங்களுக்கு வருத்தமா இருக்கு போல. ஆமாங்க பாவம், அன்னைக்கே சாம் கிட்ட சொன்னேன். அன்னைக்கு என்னமோ திமிரா பேசினாங்க சாம். ஷாலு எனக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஷாலு பார்த்தா இப்ப வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ, அப்படியா? என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவ வேணும்னே தான் பண்றான்னு நினைக்கிறேன். இவள அமுச்சுட்டதுக்கு நம்மளே வந்திருக்கணும், நம்மள சொல்லணும். சொல்லுங்க, இதுக்கு மேல இருக்குமே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியல? என்ன புரியல எனக்கு? ஐயோ, பொறுமையா பேசுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. எங்க
சாம் உங்களை ஏமாத்திட்டான், புரியுதா புரியலையா? அச்சோ சாம், எனக்கே தெரியாம என்ன ஏமாத்திட்டானா? என்ன விளையாடுறீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அச்சோ, எந்த பொண்ணோட வாழ்க்கை போக போகுதுங்க? உங்களோட வாழ்க்கை தாங்க போக போகுது, சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பொண்ணு நல்லதுக்காக தானே பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க. சாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அச்சோ சாம் என்ன ஏமாத்துறானா? நீங்க சொல்லி தானே எனக்கு தெரியுது இப்போ. ஏன்னா உங்களை அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். உங்களை யூஸ் அண்ட் த்ரூ பேப்பரா யூஸ் பண்ணிருக்கான் சாம். நீங்களா உங்களை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இதுக்கு மேல நீங்க அவனுக்கு தேவையில்லை. என்னால தானே ஷாலு உனக்கு எவ்வளோ பேச்சு. இவ கூட பேசுற அளவுக்கு நான் வச்சுட்டல உன்ன. என்ன சொன்னீங்க? இல்லங்க, சாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். என் சாம சொல்லும்போது உனக்கு இடிச்சிட்டு இருந்துச்சா? வலிக்குது. வலிக்குதுல இதே மாதிரி தானே என் சாம சொல்லும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என்ன ஏமாத்துற? என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். இதுல உனக்கு என்ன? ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டா அதுக்குள்ள எப்படி போய் குட்டி கிளப்பலானே நினைச்சிட்டு இருக்காரு. அவன் உன் வாழ்க்கைக்கு எடுத்தானா? இல்ல என்னோட வாழ்க்கை தானே போச்சு, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன்கிட்ட வந்து அழுந்தனா என் சாம என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் என்ன விட்டு போகல, கவலைப்படாத சரியா? என்னோட சாம பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ பாரம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு டைம் எங்கயாவது சாம பத்தி தப்பா பேசுறத நான் காதாலே கேட்டேன், இப்பவாத அடிச்சிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட கடைசி மூச்சா அதுவாதான் இருக்கும் பாத்துக்கோ. ஆமாமா, உனக்கு சாமுக்கெல்லாம் உண்மையை சொன்னா புரியவே புரியாதுல. சந்தோஷம்டி, எங்களுக்கு தானே புரியல, உனக்கு என்னன்னு கேக்குறேன். எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க பாத்துக்க போறோம், இதுல உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? எங்க வாழ்க்கை நல்லா இல்லைன்னா உன் வாழ்க்கை கஷ்டமா போதா சொல்லு. இன்னொரு டைம் சாம பத்தி ஏதாவது பேசினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்டி. இவ்வளவு தூரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசியும் நீ இவ்வளவு தூரம் பண்றனா உனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். அன்னைக்கு போய் சொல்ல வேணான்னு சொல்லியும் நீ போய் சொல்லியிருக்கனா உனக்கு திமிரு ஜாஸ்தில. சாம எப்படி லவ் பண்ணான்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமாடி? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் சாம என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு இருக்க போற? யாரு நினைச்சிருந்தாலும் அவன் மனசுல இருந்து என்ன யாராலையும் தூக்கி போட முடியாதுடி. அவனே நினைச்சாலும் அவன் மனசுல இருந்து ஷாலுவை தூக்கி போட முடியாது. நான் எப்போ என்னோட உயிர் போச்சோ அப்பவே அவனோட உயிரும் போயிரும், ஞாபகம் வச்சுக்கோ. அவன் உயிர் இல்லைன்னா இந்த ஷாலுவும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோடி. அதுல எங்கேயாவது போய் தப்பா பேசுனேன்னு வச்சுக்கோயே, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். நீனும் நம்பிக்கிட்டே இருடி. நான் சாகுற வரைக்கும் நான் சாம நம்புவேன். உனக்கு என்ன? எங்களோட காதல் என்னன்னு உனக்கு புரியல, உனக்கு தெரியல, விட்டு. எங்களோட காதல் அவ்வளோ புனிதமானது, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது சரியா? எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன பண்ணிருப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான்னு. அதுக்குள்ள நீ மூணாவது மனுஷன் மூக்க நுழைச்சிட்டு இருக்காத. எங்களோட பிரச்சனை தானே, நான் சாம் பாத்துக்கிறோம், நீ ஏன் வர? நீ அவ்வளோ தூரம் காதலிச்சிருக்கியா ஷாலு? இது முன்னாடி வரைக்கும் நீ என்ன அவ்வளோ காதலிச்சிருக்குன்னு தெரியல, இப்ப எனக்கு தெரியுது ஷாலு. பட் அந்த கடவுள் பத்தியா நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு எனக்காக இவ்வளோ தூரம் நீ அவகிட்ட பேசிட்டு இருக்கியா? இன்னொரு வாட்டி சாமியும் என்னைய பத்தி எங்கேயாவது வச்சு தப்பா பேசினே நீ அவ்வளவு தாண்டி உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் சாமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அவனும் எனக்காக என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்வான். அதனால நீ உள்ளார நுழையாத சரியா? ஏ சாம் எனக்கு மட்டும்தான். நான் வர இந்த ஃபைல நான் சாம் கிட்டயே கொடுத்துறேன். பின்னாடி தான் நிக்கிறான், கொடு. ஓ சந்தோஷமா கிளம்பு நீ, தயவு செஞ்சு. சாம் நான் வர, அவங்க ரொம்ப கத்துறாங்க சாம், நீயே ஃபைல வாங்கிக்கோ. ஆமாமா, நீ பேசாம தானே கத்திட்டு இருக்க, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இவங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல வளர்ந்தாங்க, நாங்கெல்லாம் கெட்ட குடும்பத்துல வளர்ந்தோம்ல. அதனால போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா சண்டை போடுறதானே எங்களோட வேலை. என்ன வேணாலும் பேசிக்கமா. சாம் இந்த சாம் ஃபைல் கொடு ஷாலு. சாரி ஷாலு, என்னால தானே இவ்ளோ பேச்சு நீ வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயே, அவ பேசினதுக்கு நீ சாரி கேட்டிட்டு இருக்க? என்னோட காதல் எனக்கு புரிஞ்சா போதும் சாம். அதனால அவ பேசுறதெல்லாம் நான் அவ்வளோ ஈஸியால ஏத்துக்க மாட்டேன் சார். சூர்யா பேசினாலும் சரி, அஞ்சலி பேசினாலும் சரி, அக்கா பேசினாலும் சரி, யாரு பேசினாலும் நான் உன்னை தப்பா நினைக்கவே மாட்டேன் சாம். எனக்கு எப்போதுமே நீ என்னோட சாம் மட்டும்தான் சாம். என் அப்பாவே பேசினாலும் நீ மட்டும்தான் சாம் எனக்கு. அதனால அவளுக்காகலாம் நீ சாரி கேட்டு என்ன கீழே தள்ளாத சாம். அப்புறம் என் காதல் அங்க இல்லாம போயிரும் சாம். சாம் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சாம். சரி ஷாலு, நீ டக்குன்னு போ ஷாலு. சாம் மழை வந்துருச்சு சாம். சரி ஷாலு, காய்ச்சல் வந்துற போது சீக்கிரம் போ. என்ன சார், நானே நனைய வேணாம்னு சொன்னாலும் நீ நினைவ? ஏன் இப்ப நினைய மாட்டேங்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என் கூட நீ நினைய கூடாதுன்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல ஷாலு. அப்போ உனக்கு தான் மலையில நனையறதுக்கு பிடிக்கும், அப்புறம் என்ன? நான் வரலன்னு சொன்னாலும் என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் மலையில நனைய வைப்ப, அப்புறம் என்ன? ஷாலு என்ன சார், மலையில நனைய கூடாதா? இல்ல இந்த பிரச்சனைனால ஷாலு கூடவே பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? ஷாலு அப்படியெல்லாம் இல்ல ஷாலு. அப்புறம் என்ன சார், ஒரு ஃப்ரெண்டா கூட என் கூட சந்தோஷமா பேச மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல ஷாலு. அப்புறம் என்ன சார், உனக்கு தான் மலைனா ரொம்ப பிடிக்குமே, அதுல என்ன கூட்டிட்டு நீ நினைறதுனா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என்ன சாம்? என்ன சார் மலையை வெறுத்துட்டியா? ஷாலு அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு மழைனா இப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன மலையில நனைய
வேண்டியதானே? என்ன அந்த ப்ராப்ளம் நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? நீனும் அதை விட்டு வெளியில வரலையாடா? நானே வெளியில வந்துட்டேன்டா. ஷாலு நீ எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கு எனக்கு புரியல ஷாலு. சாம், கவலை இருக்குன்னு சொல்லி கவலையிலேயே முழுங்க முடியாதுல்ல சாம். ஒரு பக்கம் கிடக்க நம்மளோட சின்ன சின்ன மெமரிஸ் திரும்பி திரும்பி வரும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கும்ல சாம். 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் மலையில நினைச்சோம், ஞாபகம் இருக்கா? அன்னைக்குமே நமக்கு சண்டை ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதை சமாதானம் ஆகி விளையாண்டோம், சூப்பரா இருந்துச்சுல்ல சாம். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு சாம். அந்த மலையில நினைச்சது திரும்பி நான் எதிர்பார்க்கிறேன் சாம், சந்தோஷமா. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா பண்ணா கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பி சாம். ஷாலு சாம், சோகமா மட்டும் என்கிட்ட பேசாத, நீ சந்தோஷமா பேசினாலே அது போதும் சாம். எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுக்க மாட்டியா சாம்? பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல, வரமாக சுரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில வந்த டைட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைட்டிலோட ஸ்டோரி நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மறக்காம எல்லாரும் 7:30க்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எனக்குன்னு ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க. அதுக்காக எல்லாரும் ஃபீல் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும்னு அந்த ஃபீல்லயே எனக்கு தெரிஞ்சுச்சுங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கு கொடுத்த சப்போர்ட் அடுத்த ஸ்டோரிக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேங்க. பை பைங்க, குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு நான் ஏற்கனவே கொடுத்த சப்போர்ட் அடுத்த சீரியஸ்க்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. எனக்குன்னு ஏற்கனவே இருந்த எல்லாருமே இதுக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இன்ட்ரோல தான் இல்ல, பட் உள்ளார நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் போக போக எல்லாத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச தாரா கௌசி எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நாளைக்கு 7:30க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு வரப்போற கதை நாளைக்கு எபிசோட பார்த்துட்டு நாளைக்கு எபிசோட்ல கமெண்ட் பண்ணிருங்க, எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே வசீகரா தாங்க வரும், அடுத்த சண்டே பிரியமானவளே வரும். பாய் பாய்ங்க. இல்ல உங்களுக்கு இந்த சண்டே வசீகரா வேணுமா பிரியமானவளே வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட், பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.